ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 3.18 கூடிய இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ரேஷன் ஆன் மேட்ரிக்ஸஸ் இதுதான் டாபிக். இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்னாலே நம்ம என்னென்ன சொல்லலாம்? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாமே சொல்லலாம். இதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் பார்க்க போகிறோம். 2 matrices can be add or sub if they have same order. என்ன சொல்லியிருக்காங்க? சேம் ஆர்டரில் இருந்தால் 2 மேட்ரிக்ஸை நம்ம ஆடோ இல்லை சப்போ பண்ணலாம். அது எப்படின்னா சிம்பிளாக நம்ம எழுதியிருக்கோம்ல, இப்போ 2 மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸோட ஆட் பண்ணணும். இதுக்குரிய எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ABCDDEFனு 2 மேட்ரிக்ஸ், இது 2 மேட்ரிக்ஸ் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்? கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டோட ஆட் பண்ணணும். அப்போ எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட்டு A + G, B + H, C + I, D + J, E + K, F + L. ஆட் பண்ணனாலும் சரி, சப் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட் எலமெண்ட்டோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டோட ஆட் பண்ணுறது ப்ளஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை ஸ்கேலார். ஒரு எலமெண்ட்டை ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்ற மேட்ரிக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் ஒரு நான்-ஜீரோ நம்பர் இருக்கும், அதோட மல்டிப்ளை பண்ணுறது தான் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அப்போ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நான்-ஜீரோ எலமெண்ட் வந்து என்னது? கே. அப்போ இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். A = ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த 2ன்றதான் வந்து ஸ்கேலார். அப்போ அதோட ஏவை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்றதை பார்க்கணும். அப்போ 5 × 2, 4 × 2 8, 2 × 2 4, 6 × 2 12, 6, 8, 4, 14, 16. இதெல்லாம் தான் எலமெண்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது. அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்ன சொல்லியிருக்காங்க? ஜீரோ மேட்ரிக்ஸ் வரதோ இல்லை நல் மேட்ரிக்ஸ் வரதோ தான் நம்மளுக்கு என்னது? அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஃபார் மேட்ரிக்ஸ் அடிஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏவோட நீங்கள் ஜீரோவை ஆட் பண்ணாலும் ஜீரோவோட ஏ ஆட் பண்ணாலும் ரெண்டும் சேம் தான். அப்போ என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? ஏன்ற ஐடென்டிட்டி தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஜீரோன்றது என்னது? நல்லாகவும் இருக்கணும், நல் மேட்ரிக்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்றது ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அப்போ அதுக்கு இன்வர்ஸ் எடுத்தோன்னா அதுக்கு பேர் என்ன? -AB தி அடிட்டிவ் இன்வர்ஸ். அப்போ A + -A = 0. எக்ஸாம்பிள் 3.60 பார்க்கலாம். ABன்னு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் A + B ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணனாலும் சப் பண்ணனாலும் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்? சேம் ஆர்டரில் இருக்கான்னு செக் பண்ணணும். இதுவும் 3x3 மேட்ரிக்ஸ், இதுவும் 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ ஆட் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸோடு ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட்டு, செகண்டோட செகண்ட், அது மாதிரி ஆட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டோட ஃபஸ்ட்டுனா 1 + 1, 2 + 7, 3 + 0, அதே மாதிரியே மிச்சம் இருக்க 2 ரோக்கு பண்ணணும். கரெக்டாக ஆன்சர் வந்து நம்ம திரும்பி மேட்ரிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பண்ணி எழுதணும். 1 + 1 2, 2 + 7 9, 3 + 0 3, 5 8 7 9 12 9. இதுதான் இந்த சம்க்குரிய ஆன்சர். எக்ஸாம்பிள் 3.62 பார்க்கலாம். இஃப் A and B 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையுமே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஏவோட ஆர்டர் பார்க்கணும், பியோட ஆர்டர் பார்க்கணும். அப்போ இது வந்து 3x3, இது 3x2. அப்போ அதை ஆட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ இது வந்து ரெண்டையுமே ஆட் பண்ண முடியாது. எதனால அப்படின்னா நாட் பாசிபிள் டு ஆட் A and B, they have different orders.